வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மைக்ரோமேக்ஸ்ல இருந்து 2 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 மற்றும் மைக்ரோமேக்ஸ் இன் 1B. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1B முழு விமர்சனத்தை பார்ப்போம். நீண்ட இடைவேளுக்கு அப்புறமா மைக்ரோமேக்ஸ் திருப்ப இந்தியாவில் வந்திருக்காங்க. 2 புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இரண்டுமே பட்ஜெட் செக்மெண்ட்டில். அதுவும் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1B ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே இந்த 1B மொபைல் தவிர ஒரு 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. USB Type-C கேபிளை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்க்ரீன் கார்டும் போட்டிருக்காங்க. மொபைல் ஃபோனில் ஆல்ரெடி ஒரு ப்ரீ அப்ளைடு ஸ்க்ரீன் கார்டும் வருது. இந்த இன் 1B மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு முழுக்க பிளாஸ்டிக்கால் ஆன ஒரு மொபைல் ஃபோன். ஒரு 188 கிராம்ஸ் வெயிட் இருக்குதுல. திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8.9 mm. ஸோ 9 mmக்கும் கம்மியான திக்னஸில் ஓரளவுக்கு ஒரு லைட் வெயிட்டான ஒரு மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதில் 5000 mAhக்கான பேட்டரியும் கொடுத்துட்டாங்க. பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இந்த மொபைல் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது பர்பிள் கலர். ஒரு டூயல் டெக்ஸ்சரில் ஃபினிஷிங் பின்னாடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு கிரிப்பாகவும் இருக்குது. பட் பில்டு குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் டாப் நாச் பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட பெட்டரான பில்டு குவாலிட்டி நம்ம பார்த்துருக்கோம். மைக்ரோமேக்ஸ் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். 1B மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB Type-C போர்ட் இருக்குது. ஒரு சிங்கிள் மைக், அப்புறம் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துட்டாங்க. மேலே ஒன்றும் கிடையாது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், இன்னொரு சைடில் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே, 2 சிம் கார்டும் ஒரே SD கார்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைலினுடைய பின்புறத்தில் கொடுத்துருக்காங்க. அதே பின்புறத்தில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மொபைலினுடைய முன்புறத்தில் அந்த டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிறது சொட்டு நாச். இந்த டிஸ்பிளே ஒரு 6.52 இன்ச் IPS LCD பேனல், 720p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம ஃபுல் ஹெச்டிலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் டிஸ்பிளேயோடைய குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பிரைட்டாக இல்லை. கலர்ஸ் நல்லா இருக்குது. டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ் தின்னாக இருக்குது. அகெயின் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல் ஃபோனை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேயோடைய குவாலிட்டி ஆவரேஜ் தான். ரொம்ப ஒன்றும் டாப் நாச் கிடையாது. ஆனால் ஐ ப்ரொடெக்ஷன் மோடு கொடுத்துருக்காங்க. நாச்சை ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. 1B உடைய கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பின்புறத்தில் டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட். 13 மெகா பிக்சல் ஒரு மெயின் கேமரா. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா ஒரு 8 மெகா பிக்சல். இந்த ஃப்ரண்ட் கேமராலையும் பேக் கேமராலையும் இரண்டுலேயுமே உங்களுக்கு HD வீடியோஸ், ஃபுல் HD வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். இரண்டுக்குமே எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. பட் பிக்சர் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷார்ப்பான இமேஜ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஆனால் லைட் கொஞ்சம் லோவாக இருந்தாலோ இல்லை லோ லைட் கண்டிஷன்ஸ்லையோ பிக்சர்னுடைய குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் டாப் நாச் கிடையாது. ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய செல்ஃபீஸும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான செல்ஃபீஸ் நீங்கள் எடுக்கலாம். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல் ஃபோன்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அதனுடைய குவாலிட்டிக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ். சரி, ஹார்ட்வேருக்கு வருவோம். இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1B மொபைலில் ஹீலியோ G35 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு டாப் நாச் ப்ராசர் கிடையாது. ஆனால் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோனில் அதிகம் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். 2 வேரியண்ட்டில் வருது. 2GB 32GB ரேம் வேரியண்ட், அப்புறம் 4GB 64GB ரேம் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2GB 32GB வேரியண்ட் நீங்கள் வாங்குறத தவிர்க்கலாம். அதோடைய விலை 7000 ரூபா. 4GB 64GBயோட விலை 8000 ரூபா. 1000 ரூபாய்க்காக பார்க்காதீங்க. அந்த 2GB வேரியண்ட் வேணாம். ஏன்னா என்னுடைய 4GB வேரியண்ட்லேயே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டாக இல்லை. ஒரு அப்ளிகேஷனை திறக்கிறதுக்கு, சில அப்ளிகேஷனை லோட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. அதே நேரத்தில் இந்த 4GB மொபைல் ஃபோனாக இருந்தாலும் மல்டி டாஸ்கிங்லாம் கொஞ்சம் லைட்டாக திணற தான் செய்யுது. இது கண்டிப்பாக ரொம்ப கண்டிப்பாக கேமிங் மொபைல் ஃபோன் கிடையாது. ஹெவியான கேம்ஸ்லாம் இதில் போட்டு விளையாண்டு இந்த மொபைல் ஃபோனால் கேமை ஹேண்டில் பண்ண முடியல, இது நல்ல மொபைல் ஃபோன் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹெவியான கேம்ஸ் நீங்கள் போட்டால் லோ கிராஃபிக்ஸில் போட்டு விளையாண்டா கூட திக்க தான் செய்யும், திணற தான் செய்யும். ஏன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன். 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான மொபைல் ஃபோன். ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு அன்றாட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ், ஒரு ப்ரௌசிங்க்கு, ஒரு ஃபோன் கால் பண்ணுறதுக்கு, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு ஏற்ற மொபைல் ஃபோன். அஃப்கோர்ஸ் கேம் விளையாடலாம். ஒரு பேசிக்கான சாதாரண கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா இந்த மொபைல் ஃபோனில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது கண்டிப்பாக. சாஃப்ட்வேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு கோவோடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 கிடைக்கும். இதில் வந்து 2 இயர்ஸ்க்கான அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் கொடுக்குறாங்களான்னு. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால ரொம்ப ஒன்றும் மாற்றலை. ஒரு சில இடங்களில் சிறுசு அந்த கேமரா அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் அவங்க லைட்டாக மாற்றிருக்காங்களே ஒழிய வேறு பெருசாக எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோ எக்ஸ்ட்ரா சேஞ்சஸோ உங்களுக்கு கிடையாது. நிறைய ஜெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ஹார்ட்வேருக்கு ஏற்ற சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 10 வாட் சார்ஜர். இந்த சார்ஜரை வச்சு நம்ம இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 3.25 மணி நேரம் ஆகுது. 3.25 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப லாங்காக தெரியலாம். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அப்படி தான் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ப்ளஸ் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நம்ம பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்ல முடியாது. ஆனால் மொபைல் ஃபோனை ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 நாள் வரைக்கும் தாராளமாக மொபைல் ஃபோன் வருது. இதில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கூட இருக்குது. ஓவராலாக இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1B மொபைலை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் மொபைல் ஃபோன் வேணுமா, அதுவும் சீன தயாரிப்பு இல்லாமல் ஒரு இந்திய தயாரிப்புலேருந்து ஒரு ப்ராக்டிக்கல் மொபைல் ஃபோன் வேணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொஞ்சம் கூட என்னால் வந்து 1000 ரூபா 500 ரூபா கூட இன்க்ரீஸ் பண்ண முடியாது, 8000 ரூபா தான் என்னுடைய பட்ஜெட், அதுக்கு மேலே நான் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மைக்ரோமேக்ஸ் 1B நீங்கள் வாங்கலாம். நான் இந்த ரிவ்யூவில் சொன்ன ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்குறப்போ பெரிய ஒன்றும் நெகட்டிவ் பாயிண்ட்டாக எனக்கு தெரியலை. ஆனால் உள்ளபடி சொல்லிடணும் பாருங்கள். அதனால தான் எல்லா பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மொபைல் இப்பொழுதைக்கு ஆஃப்லைனில் கிடையாது, ஆன்லைனில் மட்டும்தான் அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லா நாளும் அவைலபிள் இருக்காது. ஒரு சில சேல் டேட் சொல்லுவாங்க, அந்த நாளில் மட்டும் அந்த டயத்தில் மட்டும் மொபைல் அவைலபிளாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். We'll be right back.